Hi everyone, welcome to your math friend 12th business max exercise 2.11 sum number 1 la subdivision 1 integral 0 to 1 x plus 4 dx ங்கற sum எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க லிமிட் ஆஃப் த சம் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணனும். அதுக்கு என்ன நமக்கு ஃபார்முலா integral a to b f of x dx அப்படிங்கறத நம்ம எப்படி எழுத முடியும்னா limit n tends to infinity h tends to 0 summation r equal to 1 to n h into f a plus r h இந்த ஃபார்முலால நம்ம என்ன பண்ணோம் சம்ம கொண்டு வந்துட்டு சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதில் என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம ரிலேட்டடாக சம்மையும் கொஷினையும் பார்க்கலாம். சம்மையும் ஃபார்முலாவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கல. நமக்கு ஏ வந்து என்னது, ஏ வந்து லோயர் லிமிட், இங்கே ஏ லோயர் லிமிட். ஸோ ஏ ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ பி வந்து இங்கே அப்பர் லிமிட். ஸோ பி ஈக்குவல் டு 1. h ஈக்குவல் டு என்னது, b minus a by n. So b minus a என்னது 1 by n. So h equal to 1 by n. Then f of x நமக்கு சம்மில் என்னது x plus 4. சரிங்களா? அப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டில் மாற்றணும். இப்போ f of a plus rh ஃபார்மேட்டில் மாற்றணும்னா ஏக்கு பதிலாக a plus rh plus 4. ரைட்? இப்போ ஏயோட வேல்யூ என்ன 0 plus r, ஹோட வேல்யூ 1 by n plus 4. இப்போ இதை ஃபர்தராக என்ன பண்ணலாம், r by n plus 4 அப்படின்னு எழுதலாம். எதை f of a plus rh. இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்ன பாருங்கள், இன்டெக்ரல் 0 to 1 x plus 4 dx அப்படின்ற சம்மனான லிமிட் n tends to infinity summation r equal to 1 to n லிமிட் போட்டாச்சு, r equal to 1 to n போட்டாச்சு. தென் என்ன வேல்யூ போடணும், ஹச்சோட வேல்யூ போடணும். ஹச்சோட வேல்யூ நமக்கு 1 by n. ஸோ 1 by n. சரிங்களா? தென் f of a plus rhக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம், f of a plus rh equal to r by n plus 4. r by n plus 4. சரிங்களா? இப்போ இந்த 1 by n உள்ளே மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துடலாம். லிமிட் n tends to infinity summation r equal to 1 to n. ஒன்றை உள்ளே கொண்டு போனோம்னா நமக்கு r divided by n squared plus 4 by n. சரிங்களா? இப்போ சம்மேஷனை இண்டிவிஜுவலாக உள்ளே கொண்டு போகலாம். லிமிட் n tends to infinity சம்மேஷன் உள்ளே கொண்டு போய் நம்ம 1 by n ஸ்கொயரை வெளியில் வச்சுக்கிட்டு சம்மேஷன் r ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 4 by n வெளில வச்சுட்டு சம்மேஷன் r equal to 1 to n. இங்கே r equal to 1 to n, இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சம்மேஷனை உள்ளே கொண்டு போயிருக்கோம். உள்ளே கொண்டு போய் நம்ம 1 by n ஸ்கொயர் வெளில வச்சுட்டு r மட்டும் இருக்குது. தென் இங்கே 4 by n வெளில எடுத்துகிட்டு சம்மேஷன் இங்கே எப்போ என்ன இருக்கும், 1 மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ லிமிட் n tends to infinity 1 by n ஸ்கொயர் அப்படியே இருக்குது. நம்ம ஆருக்கு வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணல, என்ன எழுதுவோம், n into n plus 1 divided by 2ங்கிற ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே 4 by n அப்படியே இருக்குது. 1 இருந்துச்சுன்னா நம்ம n போடுவோம். இல்லை என்னென்ன கட் ஆகும், 2 கட் ஆகாது. இந்த எண் வந்து எண்ணும் கட் ஆயிரும். தென் ரிமைனிங் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு எழுதலாம். இதுலேருந்து ஒரு எண்ணை வெளில எடுக்கலாம். லிமிட் n tends to infinity 1. இங்கேருந்து ஒரு எண்ணை வெளில எடுத்தோம்னா n ஸ்கொயர்ட் ஆகும். ஆல்ரெடி இங்கே n இருக்குது, ஒரு எண்ணை எடுத்தாச்சு n. ஸோ இங்கே என்ன எழுதுனா 1 ப்ளஸ் இங்கே என்ன எழுதுனா 1 by n டிவைடட் பை இந்த n ஸ்கொயர்ட். என்ன பண்ணுற அந்த டேர்மில் என்ன வெளில எடுத்துட்டோம். ஸோ இங்கே இருக்க ஆல்ரெடி என்னோட மல்டிப்ளை ஆகிடுச்சு. ஸோ n ஸ்கொயர்டு இங்கே என்ன எடுத்ததுனால 1, இங்கே 1 by n டிவைடட் பை இந்த n ஸ்கொயர்டு. சரிங்களா? இன்ட்டு 2 ப்ளஸ் 4 இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த n ஸ்கொயர்டு கட் ஆயிருமா? இப்போ ரிமைன் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, லிமிட் n tends to infinity 1 plus 1 by n divided by 2 plus 4. இப்போ ஃபர்தராக நம்ம என்னக்கு என்ன பண்ண போகிறோம், இன்ஃபினிட்டியோ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் 1 by infinity வரும், வேல்யூ 0. இப்போ இங்கே 0 ஆயிரும். நம்ம இப்போ 1 ப்ளஸ் இந்த இடத்துல 0 by 2 ப்ளஸ் 4. அப்போ 1 by 2 ப்ளஸ் 4. சரிங்களா? இப்போ 1 by 2 ப்ளஸ் 4 சிம்பிளி பண்ணால் 4 2s are 8, 8 plus 1 9. ஸோ 9 by 2. சப்டிவிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா சம் இஸ் இன்டெக்ரல் 1 to 3 x dx. சரியா? இப்போ இதுவும் நமக்கு லிமிட் ஆஃப் த சம் அப்படிங்கிறதுனால இதே ஃபார்மேஷனை நம்ம மாற்றணும். இப்போ சம்மையும் ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏயோட வேல்யூ 1 லோயர் லிமிட்டு, பியோட வேல்யூ 3. சரிங்களா? தென் ஹச் வந்து b மைனஸ் a டிவைடட் பை n. ஸோ b மைனஸ் என்ன 2 by n. ஹச்சோட வேல்யூ h ஈக்குவல் டு 2 by n. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of x வந்து நமக்கு என்ன இங்கே x
ஸோ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆர்ஹெச் அப்படிங்கிறத நம்ம ஏ ப்ளஸ் ஆர்ஹெச்னு எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஆர்ஹெச்னு எடுத்துக்கிறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏயோட வேல்யூ 1 ப்ளஸ் ஆர்ஹெச் வந்து 2/n. ஸோ 1 ப்ளஸ் 2r/nங்கிறது என்னது எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆர்ஹெச். இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இன்டெக்ரல் 1 to 3x dx-ஐ நம்ம லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் சம்மேஷன் r ஈக்குவல் டு 1 to n ஃபார்முலா அப்படியே எழுதிட்டுருக்கேன். 1 to n. h வந்து என்னது, ஹச்சோட வேல்யூ இங்கே இருக்குது 2/n. தென் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆர்ஹெச் நம்ம எப்படி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 + 2r/n 1 + 2r/n. சரிங்களா? இப்போ ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எண்ணை வந்து நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம். 2/n உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் சம்மேஷன் r ஈக்குவல் டு 1 to n. இந்த டைம் அப்படியே உள்ளே ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா 2/n ப்ளஸ் 4r/n². சரிங்களா? இப்போது சம்மேஷனை இண்டிவிஜுவலாக உள்ளே கொண்டு போகலாம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் சம்மேஷன் உள்ளே போயில இந்த 1/n நம்ம வெளில வச்சுக்கோம் இல்லையா, 1/n சம்மேஷன் r ஈக்குவல் டு 1 to n 2. 2வையும் கூட வெளில வச்சுக்கலாம். 2 வெளில வச்சுட்டோம்னா தான் இங்கே 1ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே 4n² வெளில கொண்டு வந்துட்டோம்னா சம்மேஷன் r ஈக்குவல் டு 1 to n r மட்டும் இருக்குது. புரியுதுங்களா? 2/n அப்படியே வெளில வச்சுட்டு சம்மேஷனை உள்ளே கொண்டு போயில இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் 4/n² வெளில வச்சுட்டு சம்மேஷனை உள்ளே கொண்டு வந்தோம்னா இங்கே r மட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 2/n நம்ம சம்மேஷன் r ஈக்குவல் டு 1 வந்து எப்படி எழுதுவோம், n ப்ளஸ் 4/n². ஆறுன்ற கீழே எப்படி எழுதுவோம், n × n + 1 டிவைடட் பை 2. சரிங்களா? இதில் ஃபர்தர் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். n கட் ஆயிரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம n² கொண்டு வந்தோம்னா தான் இதை கட் பண்ண முடியும். இதை நான் இங்கே 2ன்னு கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 2 + 2/n². இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஒரு எண்ணை வெளில எடுத்தாச்சு. ஆல்ரெடி இங்கே ஒரு n இருக்குது. ஸோ n² எண்ணை வெளில எடுத்தனால இங்கே 1 மட்டும் வரும். ப்ளஸ் இங்கே எண்ணே இல்லாதனால இதை என்னால் டிவைட் பண்ணிக்கும். சரிங்களா? இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 2 + 2 இங்கே n² கட் ஆகிடுச்சுன்னா இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2 + 2/n. சரிங்களா? இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 2 + 2 + 2/nன்ற ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், இந்த 2 மட்டும் வச்சுட்டு இதுலேருந்து 2 காமன் எடுத்துக்கலாம். இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இந்த டேர்முக்கு பதிலாக நான் 2 காமன் எடுத்துட்டேன். ஸோ 1 + 1/n வந்துடுமா? இப்போ இதில் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே என்ன வந்து இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/∞ 0. ஸோ 2 + 2 1 ப்ளஸ் இங்கே என்ன வந்துடும், 0 வந்துடும். எண்ணுக்கு வந்து நம்ம இன்ஃபினிட்டி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணையில் 1/nங்கிற வேல்யூ 0 வந்துடும். ஸோ 2 ப்ளஸ் உள்ள 2 போச்சுன்னா இங்கே 0 வந்துச்சுன்னா 0. ஸோ 2 + 2 4. 2 + 2 2 4. திஸ் இஸ் ரெக்வயர்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் சப்டிவிஷன் வந்து இன்டெக்ரல் 1 to 3 2x + 3 dx. இப்போ தேர்ட் சப்டிவிஷனில் அதே தான், நமக்கு லிமிட் ஆஃப் த சம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ நம்ம அதுக்கு என்ன ஃபார்மேஷன், இன்டெக்ரல் a to b f(x) dx ஈக்குவல் டு லிமிட். இந்த ஃபார்மேஷனில் நம்ம இந்த சம்மை மாற்றி கொண்டு வரணும். ஃபார் தட் என்ன பண்ணலாம், நம்ம சம்மையும் ஃபார்முலாவும் கம்பேர் பண்ணலாம். ஏஐ கம்பேர் பண்ணல a = 1, பியை கம்பேர் பண்ணல b = 3. h நமக்கு வேணும் அப்படிங்கல ஹச்சோட வேல்யூ வந்து b - a டிவைடட் பை n. ஸோ b வந்து என்னது 3 - a டிவைடட் பை n. ஸோ 2/n. ஹச்சோட வேல்யூ தென் f(x) வந்து நமக்கு 2x + 3. இப்போ நமக்கு f(a + rh) வேணும். அப்போ 2 இருக்குது, x இருக்கிற இடத்துல a + rh சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 2 உள்ளே கொண்டு போகலாம். கொண்டு போகிறதுக்கு முன்னாடி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். a = 1 + r, h வந்து 2/n + 3. சரிங்களா? இப்போ 2 உள்ள கொண்டு போங்க. 2 ப்ளஸ் இங்கே என்ன வரும், ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. 2 2 4 4r/n + 3. ஸோ
5 + 4r by nங்கிறது தான் என்னது f of a plus rh. இப்போ இதை போய் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாக்குள்ளே எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சம் வந்து இன்டெக்ரல் 1 to 3 2x + 3 dxங்கிற சம்மை நம்ம இந்த ஃபார்முலா படி லிமிட் n tends to infinity summation r equal to 1 to n ஹச்சோட வேல்யூ வந்து 2/n தென் f of a plus rh நான் கண்டுபிடிச்சது 5 + 4r by n. ரைட். இப்போ என்ன பண்ணலாம், இதை ப்ராடக்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகலாம். லிமிட் n tends to infinity summation r equal to 1 to n உள்ளே கொண்டு போகல. 5 2s are 10/n + 4 2s are 8r by n squared. சரிங்களா. இப்போ நம்ம சம்மேஷனை உள்ளே கொண்டு போகலாம். லிமிட் n tends to infinity சம்மேஷனை உள்ளே கொண்டு போயில நம்ம வந்து 10/nங்கிறத வெளில வச்சுட்டு சம்மேஷன் r equal to 1 to n இங்கே 1 மட்டும் இருக்கும் ப்ளஸ் 8/n ஸ்கொயர்டை வெளில வச்சுக்கலாம். சம்மேஷன் r equal to 1 to n r மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போ லிமிட் n tends to infinity 10/n இருக்குது. நம்ம சம்மேஷனில் 1 வரையில் என்னன்னு எழுதுவோம். தென் 8/n ஸ்கொயர்டு சம்மேஷனில் r வரையில் அதுக்கு ஃபார்முலா வந்து n × n + 1 டிவைடட் பை 2. இப்போ நம்ம எதெல்லாம் கட் பண்ணலாம், அந்த இந்த எண்ணை கட் ஆயிரும். இப்போ இங்கே வந்து நம்ம இது n ஸ்கொயர்னு மாற்றினோம்னா இதை கட் பண்ண முடியும். ஸோ தட் நான் இதுலேருந்து ஒரு எண்ணை வெளில எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதலாம். லிமிட் n tends to infinity 10 + 8/n ஸ்கொயர்ட். இங்கேருந்து ஒரு எண்ணை வெளில எடுத்தாச்சு. ஸோ இங்கே ஆல்ரெடி n இருக்கிறதுனால n ஸ்கொயர்ட் ஆயிரும். இந்த எண் எடுத்ததுனால இங்கே 1, இங்கே எண்ணே இல்லை. ஸோ 1/n டிவைடட் பை 2. சரிங்களா. இப்போ லிமிட் n tends to infinity 10 அப்படி இருக்குது. n ஸ்கொயர்டு கட் ஆயிரும். 2 இங்கே 4 ஆயிரும். ஸோ 4 1 + 1/n. சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எண்ணுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எண்ணுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணல 10 + 4 1 + 1/∞. 1/∞ என்ன வேல்யூ 0. ஸோ இந்த இடம் 0 ஆயிரும். 10 + 4 1 + 0 ஆயிரும். சரிங்களா. இப்போ என்ன இருக்கும் 10 இங்கே வந்து 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ 10 + 4 14. திஸ் இஸ் ரெக்வயர்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்டிவிஷன் 4 வந்து 0 to 1 x² dx இன்டெக்ரல் 0 to 1 x² dxங்கிற சம்ம நம்ம லிமிட் ஆஃப் த சம் மெத்தடில் போடுறதுனால இந்த ஃபார்மேஷனை நம்ம என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபார் தட் நான் இந்த ஃபார்முலா லிமிட் ஆஃப் த சம்னாவே இந்த ஃபார்முலாக்கு நம்ம கொண்டு வந்துடணும் இல்லையா. அப்போ a b இங்கே 0 to 1 கம்பேர் பண்ணி நம்ம சம்மையும் ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி ஏயோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1, ஹச்சோட வேல்யூ b - a டிவைடட் பை n. ஸோ b - a வந்து என்னது 1 - 0/n. ஸோ 1/n. ஹச்சோட வேல்யூனா 1/n. இப்போ நமக்கு f of x வந்து சம்மில் x². நமக்கு என்ன வேணும், f of a + rh வேணும் இல்லையா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக a + rh ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சரிங்களா. இப்போ உள்ள வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். a வந்து 0 + r, h வந்து 1/n ஸ்கொயர். 0 இங்கே 0 ஸ்கொயர் பண்ணாலும் ஸ்கொயர் தான். ஸோ r ஸ்கொயர் பண்ணால் r ஸ்கொயர்டு, n ஸ்கொயர் பண்ணால் n ஸ்கொயர். இதுதான் என்னது f of a + rh. சரிங்களா. இப்போ இந்த வேல்யூவை நான் எங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், இந்த வேல்யூ a bயோட வேல்யூலாம் கொண்டு வந்து இந்த ஃபார்மேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சம் என்னது இன்டெக்ரல் 0 to 1 x² dxஐ நம்ம லிமிட் n tends to infinity போட்டாச்சு. சம்மேஷன் r equal to 1 to n போட்டாச்சு. ஹச்சோட வேல்யூ என்னது 1/n போட்டாச்சு. தென் f of a + rhக்கு என்ன கண்டுபிடிச்சோம், r²/n². எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்தர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். லிமிட் n tends to infinity சம்மேஷன் r equal to 1 to n. இந்த 1/n உள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ வந்து நமக்கு என்ன வரும், r²/n³. சரிங்களா. இப்போ நம்ம சம்மேஷன் பண்ணுறதுக்கு லிமிட் n tends to infinity 1/n³ வெளில எடுத்துகிட்டு r² மட்டும் நம்ம சம்மேஷன் r equal to 1 to n r² மட்டும் வச்சுக்கலாம் உள்ளார. சரிங்களா. ஏன்னா நம்ம r² டேட்டா ஃபார்முலா இருக்குது. லிமிட் n tends to infinity 1/n³ சம்மேஷன் r²க்கு என்ன ஃபார்முலா, n × n + 1
2n plus 1 divided by 6 சரிங்களா. இப்போ இந்த இதில் நம்ம ஃபர்தராக என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம், லிமிட் n tends to infinity. இப்போ 1/n cube இருக்குது. இப்போ இங்கேருந்து ஒரு n இங்கேருந்து ஒரு n நான் வெளில எடுக்கிறேன். ஆல்ரெடி இங்கே ஒரு n இருக்கிறதுனால இங்கேருந்து ஒரு எண்ணும் இங்கேருந்து ஒரு எண்ணம் எடுத்ததுனால வேணால் எடுத்துடலாம், எழுதி தனியாகவே எழுதலாம். இதுலேருந்து ஒரு எண்ணெய் எடுத்துட்டேன், தென் இதுலேருந்து ஒரு எண்ணெய் எடுத்துட்டேன். அப்போது இதுலேருந்து ஒரு எண்ணெய் எடுத்தால் இங்கே 1 வரும், ப்ளஸ் இங்கே எண்ணே இல்லை, ஸோ 1/n வந்துடும் இந்த டேர்மில். இங்கேருந்து எண்ணெய் எடுத்துட்டேன்னா ஸோ 2 இருக்கும், ப்ளஸ் இங்கே எண்ணே இல்லை, ஸோ 1/n by 6 சரிங்களா. இப்போ லிமிட் n tends to infinity 1/n cube. இப்போ 3n இருக்கிறதுனால நம்ம n cube எழுதலாமா, 1 plus 1/n 2 plus 1/n whole divided by 6 சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், n cube கட் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் லிமிட் n tends to infinity 1 plus 1/n 2 plus 1/n whole divided by 6. இதில் நம்ம என்னோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 plus 1/infinitive 2 plus 1/infinitive by 6. இப்போ 1/infinitive நமக்கு என்ன வேல்யூ 0, ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 plus 0 இங்கே அதே மாதிரி 2 plus 0 divided by 6. இங்கே ஒரு 1 கிடைக்கிது, இங்கே ஒரு 1 2 by 6, ஸோ 2/6. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/3. This is required answer. Thank you friends.